Hi friends, இப்போ அவருடைய இயர் இப்போ நம்ம அவரோட எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் டூ பில்லிங் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அவருடைய வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ லாஸ்ட் வீக்கே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். நீங்கள் இப்போ கடைசியாக போட்ட வீடியோக்குள்ள நான் சொல்லியிருக்கேன் திங்கக்கிழமை வந்து நிறைய சாம்பிள்ஸ் அதே மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டூ சரிங்களா, குரூப் டூ தனியாக வந்து லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குரூப் டூ ஏக்கு வந்து தனியாக வந்து லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் டூ பிலிம்ஸ் கேண்டிடேட்ஸ் ஸோ ரெண்டுலேயுமே வந்து செக் பண்ணிக்கலாம். குரூப் டூலேயும் உங்க நம்பர் இருக்கான்னு பார்த்துக்கங்க. அதே மாதிரி குரூப் டூ ஏலையும் வந்து உங்களோட நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது போக இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா குரூப் டூ பிலிம்ஸ் செலக்ட் ஆகிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து 150 rupees வந்து நீங்க மெயின்ஸ்க்கு வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். சரி, எப்படி பே பண்ணணும் அப்படின்னா உங்களோட அந்த ஓடிஆர் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி நீங்க 150 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 23 டிசம்பர் 29 நீங்க ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். அந்த டேட்டுக்குள்ளதான் நீங்க கேட்கணும். சரிங்களா, டைம் பார்த்தீங்கன்னா ஒரு வீக் தான் டைம் கொடுத்துருக்காங்க. சீக்கிரம் பே பண்ணிருங்க. லாஸ்ட் மினிட்ல அந்த வெப்சைட் வந்து ஏதாவது இஷ்யூ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால கடைசியா பார்த்துக்கலாம் அசால்ட்டா இருக்காதீங்க. 23 ஓப்பன் ஆயிரும், லிங்க் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த 150 rupees வந்து ஃபீஸ் எக்ஸம்ஷன் இருக்கும், கட்ட தேவையில்லை. சரியா, மொத்தம் வந்து அந்த டிசம்பர் 23 to 29 உங்களோட அந்த ஓடிஆர் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி அந்த 150 வந்து பே பண்ணிருங்க. ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மெயின்ஸ் எக்ஸாம் டேட் வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 8 சரிங்களா. பிப்ரவரி 8 வந்து மெயின்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், அது வந்து மார்னிங் செஷன் ஒரு எக்ஸாம் இருக்கும், ஆஃப்டர்நூன் செஷன் ஒரு எக்ஸாம். சரிங்களா. ஸோ மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் இருக்கும். சரிங்களா, மார்னிங் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ் பேப்பர் இருக்கும். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். சரிங்களா, அது வந்து உங்களுக்கு வந்து மார்க் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க மார்னிங் எழுதக்கூடிய அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்ல நீங்க மார்க்கை தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த மார்க் தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ மார்னிங் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் இருக்கும், ஆஃப்டர்நூன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு சில எக்ஸம்ஷன் இருக்கு, அவங்களுக்கு எழுத தேவையில்லை. சரிங்களா. ஸோ டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 8 கொடுத்துட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஸ்டடி ஷெடியூல் வந்து நீங்க வந்து பிளான் பண்ணிக்கங்க. ஸோ ஃபீஸ் வந்து அந்த டிசம்பர் 23 to 29 வந்து கட்டிடுங்க. எவ்வளவு சீக்கிரம் கட்ட முடியுமோ கட்டிடுங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வெப்சைட் வந்து ஹேங் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நிறைய தடவை ஆயிடுச்சு. அதனால லேட் பண்ணாதீங்க, சீக்கிரம் கட்டிடுங்க. இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒன்று வந்து ஃபீஸ் அந்த பேப்பர், இன்னொன்று அந்த எக்ஸாம் பேப்பர். இப்போ வேற ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுவே